ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து DIY ஸ்டிக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலே எப்படி 3 ஈஸியான மெத்தட்ஸில் ஸ்டிக்கர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி A4 ஷீட்டில் உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் வேணுமோ அந்த இமேஜஸ் வந்து இப்படி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுள் பண்ணால் கூட இன்னும் நல்ல நல்ல இமேஜஸ்லாம் வரும் கூகுளில். ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்க போகிறோம். கலர் பென்சில்ஸ் இல்லை ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்டிக் பெனில் எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் வச்சு இதை கலர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கலர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது 3 ஈஸி மெத்தட்ஸில் ஃபர்ஸ்ட் மெத்தட்க்கு இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் பென்சில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும் இல்லையா, இந்த லேமினேஷன் ஷீட் அப்படி இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்கும்போது கூட ஒரு கவர் தருவாங்கள்ல, அந்த கவரை இந்த பேப்பர் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அது கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்கலன்னா உங்களுக்கு நான் அதோடைய லிங்க் ஐகார்டில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் டேப்பை நம்ம இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த இமேஜஸ்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த பென்சிலில் லைன் போட்டிருந்தா கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா ஸ்டிக்கர்ஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும் இல்லையா, ஸோ அது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மாதிரி நார்மல் டேப், இந்த சின்ன டேப் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கரை வந்து இப்படி திருப்பி வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு இப்போ இந்த டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த சைட்லேருந்தும் இந்த சைட்லேருந்தும் ஃபோல்ட் பண்ணி இப்படி மேலே மேலே ஒட்ட போகிறோம். நம்மளுக்கு அப்போ வந்து ஸ்டிக்கினஸ் வந்து 2 சைடும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த சைடும் ஸ்டிக்கினஸ் இருக்கும், பின்னாடி சைடும் இருக்கும். இப்போ இதை அப்படியே வந்து இந்த ஸ்டிக்கரில் எப்படி ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த ஷீட்டில் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஒரு இமேஜ்க்கும் இந்த டேப்பை கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் பெரிய இமேஜாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், பெரிய ஸ்டிக்கராக இருக்குது அப்படின்னா அந்த செல்லோ டேப்பை வந்து 2-3 இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஈஸியாக பீல் ஆஃப் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போது செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக வந்து செகண்ட் மெத்தட் அண்ட் தேர்ட் மெத்தட் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப இந்த பேக்கேஜிங் டேப் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை மாதிரி இதை வந்து பிரிச்சுட்டு
இது இந்த சர்ஃபேஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க, அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. இப்போது இந்த இமேஜஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இப்படி திருப்பி இதில் ஒட்டிக்க போகிறோம். ஒட்டும்போது ஒன்று ஒன்றுக்கோ கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒட்டிக்கோங்க நல்லா. இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். திரும்ப இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் திரும்ப இதை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை கட் பண்ணும்போது அந்த டேப் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராவாக அந்த இமேஜை தாண்டி எக்ஸ்ட்ராவாக டேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த இமேஜை சுற்றி நம்மளுக்கு டேப்பும் இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே நம்ம ஒட்டினா இப்படி ஸ்டிக் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய செகண்ட் மெத்தட். அவ்வளோதான். ஸோ இதுவும் உங்களுக்கு எப்போ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பீல் ஆஃப் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மினி நோட் புக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அதோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் மெத்தடும் ரெடி. இப்போது தேர்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு இந்த மாதிரி டபுள் சைடட் டேப் தேவை. ஸோ டபுள் சைடட் டேப்லேயே இந்த மாதிரி தின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேப் அது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டிக்கர்ஸ் பண்ணலாம். இப்போ இதையும் இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க கொஞ்சமாக. இப்போது இதில் இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இப்படியே நம்ம ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை நான் கட் பண்ணி 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன், அந்த சர்ஃபேஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம திரும்ப இந்த டேப்பை வந்து இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ டேப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு டேப் இருந்துச்சுன்னா. இப்போ இதையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், அப்படி தேர்ட் மெத்தட் ஸ்டிக்கரும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி பிரித்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிரிக்கும் போது அந்த டபுள் சைடு டேப் இருக்கிறதால அந்த லேயர் மட்டும் வந்துடும். ஸோ ஸ்டிக்கி லேயர் வந்து நம்மளுடைய அந்த இமேஜ் கூடயே இருக்கும். ஸோ இந்த 3 ஐடியாஸும் கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.